அண்மைச் செய்தி. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மத போதகருக்கு மரண தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பிரார்த்தனைகளுக்காக வந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆப்ரஹாம் மீது தேவர்குளம் காவல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மத போதகருக்கு மரண தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பிரார்த்தனைகளுக்காக வந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆப்ரஹாம் என்பவர் மீது தேவர்குளம் காவல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு மரண தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பிரார்த்தனைகளுக்காக வந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆப்ரஹாம் மீது தேவர்குளம் காவல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நான்கு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திருமலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் திருமலைக்குமார், இந்த தீர்ப்பு குறித்த விரிவான விவரங்கள். அதாவது குறிப்பா பார்த்தோம்னா நெல்லையை பொறுத்தளவு, அதாவது இன்னைக்கு ஒரு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மத போதகருக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் அருகே உள்ள இளந்தக்குளம் பகுதியை சேர்ந்தவர் அவர் ஆப்ரஹாம். அவர் மத போதகரா இருக்கிறாரு. அவர் அதே நெல்லை மாவட்டம் தேவர்குளம் பகுதியில் ஒரு சபையை நிறுத்தி அங்க இந்த மத போதகம் மற்றும் பிரார்த்தனைகள் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில அந்த சபைக்கு ஏராளமான சிறுமிகள் வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுமிகள் அங்கே வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 5க்கும் மேற்பட்ட சிறுமிகளிடம் இவர் பாலியல் தொந்தரவு செய்வதாக கூறப்பட்டு 2022ஆம் ஆண்டு அங்குள்ள தேவர்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. இந்த புகாரின் பேரில் தேவர்குளம் காவல்துறையினர் இதை முறைப்படி விசாரணை செய்து இதில் இருக்க இந்த சம்பவங்கள் உண்மை என்பதை அறிந்ததை தொடர்ந்து வழக்கு தொடரப்பட்டு இது தொடர்பான வழக்கு நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைகள் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் குற்றங்கள் உறுதியானதை தொடர்ந்து அந்த மத போதகர் ஆப்ரஹாமுக்கு அதாவது மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் என்பவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கும் நிவாரண தொகை வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை, அதாவது ஒரு மத சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மத போதகருக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த சம்பவம் நெல்லை மாவட்டம் மற்றும் இந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.